ஹலோ. கார்த்தி சார், சொல்லுங்க மேடம். நீங்க பயப்படாதீங்க. முடிச்சு தரலாம். அவ ஆஹா, ஏதோ அங்க பயப்படல. நேத்து நீங்க ஆ, பாண்டிச்சேரி நீங்களா, நானும் அதை சொல்லிட்டேன். இவ்வளவு ஆமா. நான் அவ பேமெண்ட்டும் அங்கிருந்து சொல்லிட்டேன். கண்டிப்பா, கண்டிப்பா நீங்க பயப்பட தேவையில்ல. அவ கமிஷனுக்காக வேலை செய்யற பொண்ணுதான். ஆ அவ முடிச்சு குடுத்துருவா. நான் இவளுக்கு சும்மா அனுப்பி விட்டேன், யாராவது இருந்தா ரெஃபர் பண்றீன்னு. ஆ இவ ஆ. இவ்ளோ ஸ்பீடா ரெஃபர் எடுப்பான்னு சொல்லி எனக்கு தெரியாது. இவ கிட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க லாஸ்ட் மந்த் கேட்டிருந்தீங்கன்னா என் வீட்லயே நான் 2 வச்சிருந்தேன். அழகா ஆ. நான் குடுத்துருப்பேன். நான் இவ கிட்ட கேட்கல. இவளுக்கு அந்த ஏய் அளவுக்கு நீ தெரியுமா அமிச்சோட தெரியாதா? நான் அழுதுகிட்டே ஃபோன் பண்ணி சொன்னேன் பைத்தியம். ஐயோ, சேலுக்காக எனக்கு சொன்னேன். அந்த அளவுக்கு எனக்கு தெரியாதுக்கா. உனக்கு இது பண்றதுக்கான இன்ஃபுளுன்ஸ் இருக்கான்னு. இல்ல நீ இல்ல, இவங்க தெரிஞ்சிருந்தா எனக்கு நான் உடனே. ஒரே ஒரு நிமிஷம். அவங்க எனக்கு நீங்க அனுப்புனதா, ஐயோ இப்படிலாம் ஒரு இது இருக்கா அப்படின்ட்டு என்கிட்ட கேக்குறாங்க. நான் அப்பதான் யோசிச்சுட்டு சரி, ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காருன்ட்டு நான் உங்களுக்கு இது பண்ணனேன். எனக்கே அவர்கிட்ட ஓகே, நான் போய் ஓகே. அப்ரோச் பண்றேன். நான் இந்த மாதிரி ஆனா உங்களுக்கு ஒரு நாள் குழந்தை இல்லையாண்ணா, குழந்தை இருக்குண்ணே அப்படின்னு நான் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொல்றாரு. ம். சோ அதுதான், வேற ஒண்ணும் ஓகே, இல்ல. ஓகே. நீங்க நீங்க நேத்து டென்ஷன் சொன்னீங்க. ஆகாதீங்க. நான் நம்ம முடிச்சு குடுக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு முடிச்சு ஆகுமா? குடுப்போம் கார்த்தி சார். அதுதான் அந்த பொண்ணு கொஞ்சம் அங்க உள்ள இருக்கிறா. அவ உள்ள இருக்கிற வரைக்கும் போன் அவைலபிளே கிடையாது. நீங்க நம்ப மாட்டீங்க. நான் நைட்ல இருந்து 100 எது உள்ள போன் இருக்கா? அடிச்சிட்டேன் அவளுக்கு. ஆ? இல்ல, உள்ள இருக்காங்கன்னா எது ஜெயில உள்ள? இருக்காங்களா? ஏங்க நீங்க வேற உள்ள இருக்கிற. ஆ. ஐயோ. அவ ஹாஸ்பிட்டல். ஆபீஸ்க்குள்ள ம். அவளுடைய ஏஜென்சிக்குள்ள இருந்தானா அவளால டீமுக்குள்ள கால் பேச முடியாதுங்க. ஓகே அவ ஓகே டீம் ஓகே. உள்ள இருக்குதுன்னா பேச மாட்டா. அவ வெளியே வந்துதான் பேசுவா. ஓ. அதான் சொல்லிட்டல, அவ கமிஷனுக்காக வேலை செய்யறவ. அவ டீமை விட்டு வெளியே வந்துட்டானா கால் பண்ணுவா. ஓகே வெயிட் ஓகே பண்ணுங்க ஓகே. கொஞ்ச நேரம். அவங்களுக்கு இதெல்லாம் நைட்டு தெரிஞ்சிட கூட எனக்கு போகுதுன்ட்டு பாசிட்டிவ். டீமுக்கு என்னங்க? டீமுக்கு எதனா தெரிஞ்சிட போகுதுன்ட்டு வெளியே வந்து பேசுறாங்க. ஆமா, ஓ ஆமா. ஏன்னா ஓகே. அவ போன் எடுக்க மாட்டா. அதனால நம்ம முடிச்சு கொடுப்போம். நீங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க கிட்டயும் வெயிட் பண்ண சொல்லுங்க. ரொம்ப ரஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வரக்கூடாது. கொஞ்சம் நல்லா இல்ல இல்ல, நாங்க நல்லதாவே ரஷ் பண்ணி 3 கொடுப்போம். நாளா வெயிட் நம்ம பண்ணுங்க. அவருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுதான் எனக்கு ரொம்ப தலைவலியாவே இருக்கு. ம். திங்கள் நைட்டு சொன்னாங்க, செவ்வாய் புதன் ஆயிடுச்சு, இதோ இன்னைக்கு வேலை ஆயிடுச்சு. அப்ப நீங்க 11 ஐயோ. மணி என்னன்னா, நான் 11 மணிக்கு எனக்கு கால் அடிச்சிட்டாரு கரெக்டா. என்ன கார்த்திகே வந்துருவான்றாரு. ம். நம்மளுக்கு அப்படியே வயிற்றுச்சலாகுது அது கேட்கும்போது. அது கண்டிப்பா எனக்கே நீங்க சொல்லும் போதே எனக்கே அப்செட்டா தான் இருக்குது. ஐயோ, ம். நான் நிஜமா சொல்றது. தீபாக்கா, உங்களுக்கு இவ்வளவு இது இருக்குன்னு தெரிஞ்சா லாஸ்ட் மந்த் என் வீட்லயே 2 வச்சிருந்தேன்க்கா. நானே கொடுத்துருந்தேன். தீபாக்கா, கம்மி கொஞ்சம் sound கம்மி பண்ணிக்கோமா? ம். என்ன பண்றது? சரி விடு. இருக்கும் போது ஒண்ணும் தெரியாது. இல்லாத மொத்தம் எல்லாம் வரும். கொஞ்சம் இப்ப வெயிட் பண்ண, என்ன அவ லைன்ல பண்ணுவாங்க மேடம்? வந்துடட்டும். பண்ணா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றீங்களா? வெயிட் பண்ணுங்க. எதுவும் எதுவும் டென்ஷன் ஆக வேணாம். பண்ணி கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. எத்தனை மணி டைம் மட்டும் சொல்லு, மரியாதை டைம் ஏய், அவ வெயிட் போன் பண்ணுன்னு தான் எடுத்தா சொல்றாங்க. அவங்க தானடி நான் டைமிங் டைம் சொல்ல சொல்ல முடியாது. முடியும். டைமிங்லாம் இதுல சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட கேஷ் ரெடியா இருக்கு. கை மாத்துற வேலை மட்டும்தான். அதை மாத்தி விட்டோம்னா காசு வாங்க போறாங்க. அவ்வளவுதான், விட்டுரு. ஹலோ. ஹலோ. சரிதானே சொல்லுங்க கார்த்தி மேடம். வேணாலும் சார்? பண்ணுமா? சரிங்க மேடம். நீங்க கொஞ்சம் பார்த்து நான் என்னன்னு என்ன கொஞ்சம் முடிச்சு சொல்றது, கொடுத்துருங்க மேடம். நம்ம சைடு கிளைண்ட் ரெடியா இருக்கிறாங்க. கேஷ் வச்சுட்டு அங்க நீங்க இருந்து வந்தாதானே பாண்டிச்சேரின்னு வேற நம்ம சொன்னீங்களே ப்ராடக்ட் வாங்க நேத்து. முடியும். பாண்டிச்சேரி அவ வந்துரும் அதுதான் அப்படின்னு. சொன்னா, நேற்று ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நான் டாக்டர் கூட என்னால இப்ப பேச முடியாதுடி அப்படின்னா. ம் 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 அதனால சரி நானும் அமைதியா இருந்தேன். நைட்டு கால் பண்ண, காலையில மெசேஜ் போட்டா 1 ஹவர்ல கால் பண்றானா, இன்னி வரைக்கும் எனக்கு கால் பண்ணல. ம் ம் அவளுக்கு அந்த ம். கால் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்க இப்ப இல்ல. எல்லாம் கண்டிப்பா பண்ணிருப்பான். ஓகே ஓகே ஓகே. நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் தவறாம. வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். ஆ. அக்கா, இல்ல வச்சிட்டாரா அவரு? இல்ல இல்ல, லைன்ல இருக்கேன். நான் கட் பண்ணிட்டுவா? இல்ல, நான் கட் நான் பண்ணி இல்ல 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 இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்பதைக்கு வேணும்னா ஆ அவங்க கிட்ட நீங்க ரெஃபர் பண்ணாதீங்க. ஆ அவங்க கிட்ட நீங்க நம்ம நம்ம குடுக்குற ப்ராடக்ட்டே நம்ம ஏற்பாடு பண்ணி குடுக்கலாம். 8 ஆ into 20 இல்ல 3ன்னு சொல்லிட்டு. ஆ ஆ நான் இப்ப அக்காக்கு இன்னொரு விஷயம் நான் அனுப்பிச்சேன். ஆ. ஏய் அதெல்லாம் வேணாம் வேணாம். என்னது கார்த்தி, என்னது சொல்லுங்க. நான் சொன்னேன்ல பட் சர்டிபிகேட்டோட 2.5 வயசு குழந்தைக்கு வச்சிருக்கான்ட்டு அது வேணா அவர்கிட்ட அனுப்பிச்சிடடா. கேட்போம். அவரு என்ட்ரி இருக்காருன்னா எதுனால ஓகேன்றாரு. ஏய் என்கிட்ட அப்படியா? அது வீட்ல ரெடியா இருக்குது. என் உனக்கு வீட்ல. நான் புரிஞ்சுக்கங்க. அந்த ஒரே ஒரு நிமிஷம், நான் என்னத்தம்மா சொல்றேன். அவர் குழந்தை இல்லாதவரு. நீங்க குண்டா ஒரு குழந்தை ஏங்க, காட்டினீங்க, ஓகே சொன்னாரு. நான் பேசுறத மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அடுத்தது நீங்க ஒரு கருப்பா சொன்னீங்க, கருப்பா ஒரு குழந்தை காட்டினீங்க, அதுக்கும் ஓகே சொல்லிட்டாரு. இப்ப நீங்க குழந்தை இதுதானா கூட அதுக்கும் ஓகே சொல்றாரு. ஏன்னா அவர் அந்த மனநிலைமையில தான் ம். இருக்காரு. ஏய் அப்ப நாங்க 2 பேரும் வரவாடி, பாக்கவாடி வீட்டுல. இப்ப வராத, நான் ஷூட்டிங்க்கு வெளியே வந்திருக்கேன்னு சொன்னேன்ல. எப்போ வருவ நீனு? நான் எப்படியோ ஈவினிங் ஆயிரும். நான் வர்றதுக்கு ஈஸியார் போறோம். ஏய் முடிச்சு விட்டு நீ போய. நான் இப்ப சர்வேர் ஹோட்டல்ல இருக்கிறேன் பிக்கப் பண்றதுக்கு. அக்கா, கார்த்தி. சொல்லுங்க. கார்த்தின்னு கூப்பிடலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சின்ன பையன் தான், சொல்லுங்க. அதுதான் இப்பதைக்கு என்கிட்ட வீட்டுல இருக்குது. அது ஆ வேணா உங்களுக்கு ஓகேனா அது. ஆனா அவள்கிட்ட மென்ஷன் பண்ணி எல்லாமே நான் அனுப்பி விட்டேன் நானு. ஓகேனா சொல்லுங்க. அவங்க கிட்ட நீங்க பேச வேணாம். அவங்க கிட்ட நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம், 18 days 3ன்ற மாதிரி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஓகேவா? ஆ ஆ. இல்ல நீங்க அவரு அத அப்படி இல்ல. வெயிட் பண்ணுங்க அவரு அவங்களுக்கு. அந்த துடிப்பு நீங்க பாத்தீங்கன்னா அவர் எதனாலும் ஓகேன்றாரு.
எனக்கு அதுதான் பிரச்சனையே. ஏங்க எனக்கு அந்த இடத்துல நான் அந்த ஃபீல் அனுபவிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், இல்லன்னு சொல்லல. ஆ, ஆ, ஆ. புரியுதுங்களா? ம். நான் அந்த அந்த மெட்டீரியல் தான் வேணும் அப்படின்னா 1க்கு 2ஆவே நான் குடுத்துருவேன். ஆ, 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 ஆ. புரியுதுங்களா? ஆ. FOM ரெண்டும் சேர்த்து குடுத்துருவேன் நான் ஒரே ஸ்பாட்லயே. ஆ, ஆ, ஆ. அப்படின்னா மேலு female, ஃபீமேலு. ரெண்டுமே இருக்கு, ஆ. ரெண்டுமே ஸ்பாட்லயே குடுத்துருவேன் நானு. ஓகே 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 ஓகே. என்ன சரி, அப்போ பண்ணலாம்? எனக்கு இதோட இது இருந்தா எதனா இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. இருக்குங்க, அவங்களுக்கு நான் அனுப்பிச்சு அனுப்பிச்சு விடுங்க. விடுறேன் உங்களுக்கு. நான் பாக்குறேன், நீங்க பாத்துட்டு எது பேசினாலுமே 12K பேசுங்க, சரிங்களா? இது கூட. எது பேசினாலும் 12K பேசுங்க, தப்பா நினைக்காதீங்க. நான் சரி சரி. விஷயத்த வந்து இப்ப நேர்ல பேச முடியாது, என் கூட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. புரியுது நீங்க புரியுது எது புரியுது புரியுது. பேசினாலுமே 12K பேசுங்க. நான் சரி, அனுப்புறேன் ஓகே. ஜி, அந்த போட்டோவை பாருங்க சரி கிளியரா. சரி. ஓகே 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 மேடம். நான் ஏய், பாத்துட்டு சீக்கிரம் வந்துருவல எதனா ஒண்ணு ஈவினிங். பண்ணி விட்டுறலாம் நான் அவருக்கு. வந்துட்டானா ஈவினிங்கே பாத்துருவோம். நான் வீட்டுலதான் இருக்கிறது, நீ ஓகே பண்ணானா நீ நைட்டு 12 மணி கூட வந்து பாத்துக்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போயிட்டா நைட்டு 12 மணி மறுபடியும் காட்டு பேத்தாத. அரியே, 5 நீ மணி என் வீட்டுல இருக்கிறது நீ கேக்குறானா நைட்டு 12 மணி கூட வந்து பாத்துக்கோன்ற. ஏன்னா நான் வீட்டுக்கு தானே அது வந்துருவேன். 12 மணில இல்ல, சீக்கிரமா 12 வா. அவரு கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுங்க, உங்களுக்கு புரிய மாட்டேது. பாவம். அதனாலதாங்க நான் என்ன நேத்து சொல்றேன், வரைக்கும் நான் இப்பதாங்க ஷூட்டிங் ஈஸியா இருக்கே நீங்க இத போறேன். முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் முன்னாடியே பண்ணிருப்பேன்ல. நான் அவகிட்ட இல்லப்பா, இல்ல கேட்டிருந்தேங்க. கார்த்தி நேத்தே கேட்டா, ஏக்கா நான் வீட்டுல இருக்கு 2 வயசு, அது வேணா அதெல்லாம் மறுபடியும் மாத்தி சொன்னா. நீ ஃபர்ஸ்ட் நாள் மாத்தும் போதே என்ன திட்டினல, மறுபடியும் மாத்தி சொன்னா அது வேலைக்கு ஆகுது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து 10ன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு 12ன்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் வந்து நீங்க 12 ரூபாய் கேப்பீங்களா? நீங்க 13 ரூபாய்க்கு சொல்லும் போது என்ன சொன்னீங்க? 12 ரூபாய் 12 ரூபான்னு சொன்னீங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இங்க பாருங்க, நமக்கு கிடையாது, அவங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, மணி மைண்டட். அவங்க சைட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, 15 ரூபாய்க்கு யார் வராங்களோ அவங்களுக்கு தான் தள்ள பாப்பாங்க. சரிம்மா, நான் வீட்டுல இருக்கதே ஓகே பண்றேம்மா. நானு தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அக்கா, நீ வீட்டுல இருக்கிறது ஓகே பண்ணா எனக்கு நீங்க தான் ஓகே நல்லது. நான் பண்ணல, நைட் 12 மணிக்கே நீங்க ஓகே பண்ணாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்புங்க, நான் அவர்கிட்ட பேசி நான் ஓகே பண்றேன். ஃபர்ஸ்ட் அவர் பண்ண, நீங்களே இப்ப முடிச்சிட்ட முடியாதீங்க, நான் பேசுறேன். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் இல்லங்க, பேசுறேன். நான் ஒன்னும் சொல்லல. நான் இவங்களுக்கு சொல்றேன், நானு இவங்களுக்கு சொல்றேன். இவங்க ஓகே பண்றேன்றாங்க, அதுக்கு சொல்றேன். அதுதான் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப புஷ் பண்ணாதீங்க கார்த்தி சார். நீங்க அவங்களுக்கு ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. இது வேணா அட் ஸ்பாட்ல அவைலபிளா இருக்குது. ஆனா வந்து மேம் வந்து உங்களுக்கு வந்து 18 to 3 monthsே கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லதாவே முடிச்சு கொடுப்பாங்களா? நீங்க வெயிட் பண்றீங்களா உங்களை நம்பி அப்படின்னு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணா நான் உங்களுக்கு நல்லதாவே பீஸ் எடுத்து தரேன். அவங்க ரொம்ப அட்டென்ட் பண்றாங்க, காலையில இருந்து 20 போன். நீங்க எனக்கு இது மட்டும் அனுப்பிச்சு விடுங்க, அது அவங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. இல்ல நீங்க இதை அனுப்பிச்சு விடுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் இது பேசுவோம். அதுக்கப்புறம் என்னன்னு அவங்க எப்படி அவங்க முடிவு எடுத்துக்கிறாங்களோ அவங்களே பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் அனுப்பிச்சுறேன். சரியா? சரி. ஓகே அனுப்பிச்சு பாருங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். இது அக்கா இப்ப சொன்னாங்க இது ஓகேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஓகேவா? அது நான் அவருக்கு சொல்லிட்டேனே, ஒரு காலருக்கு முன்னாடி ஓகே தான் சொன்னேனே மெசேஜ்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு பொறுத்து தான் ஓகேவான்னு சொல்லி கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம். அவங்க அதான் சொல்றேனே, அவன் எது கொடுத்தாலும் ஓகேன்ற மாதிரி இருக்காங்க. நீங்க சொல்ல இப்போ நான் இன்னொரு என்ன விஷயம்னா, அவனுக்கு 2.5 வயசு ஆகுது. அவங்க அம்மா யாருன்னு நல்லா தெரியும். ஒருவேளை அழுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. they can dare on what. இல்ல அவங்க சமாளிச்சுப்பாங்கல்ல, அவங்களுக்கு வீட்டுல ஆள்லாம் இருக்காங்க வேலை செய்யறது, அவங்கள வச்சு சமாளிச்சுப்பாங்கல்ல. அதுதான் கேக்குறேன். அவங்க வந்து சமாளிக்கணும். அவனுக்கு 2.5 வயசு, அவங்க அம்மா யாருன்னு தெரியும். அவங்க சமாளிக்கணும், நிறைய செலவு இருக்கும், எல்லாமே இருக்கும். அது ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல வந்து, ஏன்னா இப்ப நம்ம கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா பாட்டி எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இது ரேட் கம்மியாவாத ஏதோ வராதுப்பா. அவங்க எல்லாமே ஒரே இதுதான், எல்லாமே ஒரே செயின் லிங்க் தான். அவங்க நம்ம வாங்கிதான் கொடுக்க முடியும். நம்ம எதுவுமே பேச முடியாது. என் ஃப்ரெண்டு கிட்ட அவகிட்ட சுத்தமா பேச முடியாது. நான் ஒன்னாவது இவ்வளவு கன்சர்னா பேசுறேன், அவ வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவா. அதனாலதான் சரி நான் அக்கா கிட்ட பேச விடல அவளை. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க வந்து எப்படினாலும் ஓகேப்பா இது. ஆனா அவங்க எப்படி கேட்டாங்கன்னா என்ன, அது உண்மையான்னு கேட்டாங்க. எனக்கு அது இது 100% உண்மை. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஷூட்ல இருக்கிறேன். மாமா எத்தனை மணிக்கு இங்க நம்ம வீட்டுக்கு போவோம் சொல்லுங்க மாமா. முக்கியமான வேலை மாமா. లేదు బావా, చెప్పు బావా. இங்க இருந்து கிளம்புறதுக்கே 10 மணி ஆயிரும். சரி. ஆனா ப்ராடக்ட் என்கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் நீங்க 10 மணினா அவங்க வயசானவங்க, அதுதான் யோசிக்கிறேன். இல்ல அவங்கள வர சொல்ல வேணாம், நாளைக்கு காலையில முடிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் இங்க ஈஸியால இருந்து 10 மணிக்கு தான் கிளம்பினா வீட்டுக்கு வரதுக்கு 12 மணி ஆயிரும். அதனால நாளைக்கு காலையில எல்லாமே ப்ராப்பரா ஓகேனா நான் பேப்பர் ரெடி பண்றேன். எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு
எல்லாமே ப்ராப்பரா முடிச்சிடலாம். ஓகே தானே உங்களுக்கு? நீங்க பேப்பர் சொன்னீங்கன்னா நான் பேப்பர் ரெடி பேப்பர் மீன்ஸ் எப்படி? பண்றீங்களா? பேப்பர்னா எனக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல வாட் எவர் இட் இஸ் நம்மளுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. எப்படி அக்ரிமெண்ட் மாதிரியா? ஆமா ஆமா. என்னுடைய சேஃப்டிக்காக, அவங்க சைடு உங்க சைடுக்கெல்லாம் இல்ல, என்னுடைய சேஃப்டிக்காக. சும்மா அக்ரிமெண்ட் தானே? ஆமாங்க. சரி சரி. நீங்க பேப்பருக்கு பண்ணோம்னா ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் ஒன்னு நினைச்சேன். ஐயோ இல்லங்க, எனக்கு நாளைக்கு வந்து என்ன கேள்வி கேட்க கூடாதுல்ல. For that I'm asking. ஓகே 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 ஓகே. சரிங்க மேடம். ஓகேனா நம்ம நாளைக்கு 10 மணிக்கு ஷார்ப்பா நீங்க முடிச்சிடலாம். காலையிலேயே முடிச்சிடலாம். 100 இது வந்து 100% என்னால சொல்ல முடியும். ஏன்னா இது எனக்கு 1 வீக் முன்னாடியே நம்ம வீட்ல தான் இருக்கு. அதே ரொம்ப அந்த குட்டி குழந்தைனா பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் தேவையில்லைன்றீங்களா? எதுவா இருந்தாலும் பேப்பர் ஒர்க் உண்டு. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி தான் நான் கொடுப்பேன். அக்ரிமெண்ட் நம்மளுக்கு ஒப்பந்தம் இது இந்த 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி அக்ரிமெண்ட் நீங்க சொல்றது அதுல வந்து போட்டுப்போம் எழுதி இந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இவங்க வாங்கிட்டாங்க. ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி வாங்குவேன் நான். ஓகே ஓகே ஓகே. மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து அவங்க வந்து நம்மள கேட்டு நம்ம கிட்ட டார்ச்சர் பண்ண கூடாதுல்ல, திருப்பி வந்து ரிட்டர்ன் கொடுக்க கூடாது, அதெல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, அது கண்டிப்பா. ஓகே ஓகே ஓகே. ஹெல்த் வைஸ் எல்லாமே ஓகே தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நர்சிங் ஃபீல்ட்ல தான் இருக்கும். எல்லாமே ஸ்டாஃப் நர்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பிஎஸ்சி நர்சிங் பசங்க தான் பாக்குறாங்க, டிப்ளமோ பிள்ளைங்க தான் பாக்குறாங்க. ஹெல்த் வைஸ் வந்து இப்போ நீங்க சொன்னது வந்து 100% கன்னு மாதிரி இருப்பான். சரி சரி சரி. பேசுவானா? ஓகேவா? இப்பதான் ஆரம்பிக்குது. 2.5 இல்ல, இப்பதான் ஆரம்பிக்குது. ஓகே ஓகே ஓகே. ஆனா நீங்க மேனேஜ் பண்ணணும். அது அது அவங்க பொறுப்பு. அவங்க கேக்குறாங்க, அது அவங்க பாத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நான் என்ன சொல்றேன், நாளைக்கு காலைல 10 மணிக்கு நான் கடைக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க பாருங்க. இஃப் இட் இஸ் ஆல் ஓகே வில் மூவ் ஆன். ஓகே. கடைக்குனா சும்மா அவன கடைக்கு மாதிரி கூட்டிட்டு வரீங்களா? ஆமா ஆமா. சரி சரி. அவங்கள வர சொல்லுங்க. சரி சரி. அவங்கள நம்ம வர சொல்லிடலாம். அவர் என்ன சொல்றாரு நீங்க பாத்துட்டு என்னன்னு சொல்லு கார்த்தி, இது எனக்கு உண்மையா என்னன்ட்டு நீ ஏன்னா நான் 2 ஃபிளாப் பண்ணி விட்டல. நான் சொல்ற கார்த்தி, இது 100% ஓகே, நான் முடிச்சு கொடுத்துறேன். ஆனா கேஷ்ல மட்டும் எந்த மாற்றமும் இருக்க கூடாது. அதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நான் இதுக்கு ஓகே 100% நானே பண்ணி கொடுத்துருவேன். சரி சரி சரி. சரி, அது சொல்லுங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு பாப்போம். சரிங்க. இது வந்து இப்போ அக்ரிமெண்ட்ன்றது வந்து உங்களுக்கும் அந்த வாங்குறவருக்கும் தான், உங்களுக்கும் அந்த பார்ட்டிக்கும் அவருக்கும், பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் கிடையாதுல்ல? இல்ல. ஏன்னா அது ஒரு கேட்டுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனைக்கு வந்துருப்பது வேற ஒண்ணும் இல்ல இல்ல இல்ல. சரிங்க மேடம். இவங்களும் என்ன எதுவும் கேட்க கூடாது, அவங்களும் என்ன எதுவும் கேட்க கூடாது. both side I'll be asking agreement. அது நான் பேசிக்கிறேன். அது நான் நீங்க சொல்றதையே நான் அப்படியே கரெக்டா அவங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த மாதிரி சொல்றாங்க, அவங்களுக்குலாம் ஓகேவா, நீங்க அர்ஜென்ட் பண்றீங்க, ஸோ இப்படி அர்ஜென்ட் பண்ற ஆளு வந்து இப்படிதான் கிடைக்கும், நீங்க பொறுமையா இருந்தா உங்களுக்கு அதுக்கு அதை நான் பேசிட்டேன் ஆல்ரெடி. பட் இதையும் சொல்லிடுறேன். ஒருவேளை பொறுமையா இருந்ததுன்னா எனக்கு வந்து 1 month பீரியட்ல நான் ஏதாவது பண்ணுவேன். ஓகேவா? இப்ப நேத்து அந்த 2 சொன்னீங்கல்ல, இப்ப அதெல்லாம் போயிடுச்சா? அதெல்லாமே போயிருச்சுப்பா. மூவ் ஆன் ஆயிக்கிட்டே இருக்கும். எதுவுமே ஸ்டாக் நிக்காது. நீங்க கேக்குற ப்ராடக்ட் எதுவுமே வந்து ஹெல்த்தி ப்ராடக்ட்னால நிக்கவே நிக்காது. இட் இஸ் பி மூவ் ஆனிங். நீங்க வந்து 1 ரூபி முன்ன பின்ன பேசுறீங்க. அந்த 1 ரூபி வெளியே கிடைக்குதுன்னா தானே நாங்க பாப்போம். சொல்லுங்க. இல்ல நீங்க இவ்வளவுதான் கூட நான் அவ்வளவு பேசிட்டு அதுக்கு ஹாஸ்பிடல் ஃபீல்டுல தான் இருக்கறா, ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருக்கறா. அப்படிங்கும்போது அவ வந்து அதுக்கு அவ சொல்றத என்னால மீற முடியாது. ஏன்னா அவளுக்கு அந்த சஜஷன் என்ன, டைரக்ஷன் என்ன, எல்லாமே அவளுக்கு தான் தெரியும். அவ சொல்றத நான் கேட்க முடியும். ஓகே ஓகே ஓகே. என்ன சொல்றீங்க? நீங்க யோசிச்சு எனக்கு ஒரு 2 hours நல்லா யோசிச்சு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் டைம் எடுத்து எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? சரிங்க மேடம். ஆனா இந்த பாப்பா வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன், பட் இதை எங்கேயும் கொடுத்துறாதீங்க. அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. அப்புறம் இதுவும் போயிடுச்சுன்னா சத்தியமா என்ன காய் போடுவாங்க. இப்போ ஒரு பாப்பா ஒன்று கொடுத்துருக்கீங்கல்ல, பெரிய பாப்பா. ஓகே ஓகே ஓகே. அது அப்படியே வச்சுக்கோங்க. அது என்ன, அது என்கிட்ட தான் இருக்கு. 1 வாரமா அவ என்கிட்ட தான் விட்டுட்டு போயிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா தான் நான் அவகிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவேன். சரி சரி. ஏன்னா அவளை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. சரிங்க மேடம். உங்க ஃப்ரெண்டு கிட்டயா? ஓகே. ஆமா ஆமா. சரிங்க. ஏன்னா அவ லாஸ்ட் வீக் என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், இல்லைன்னா கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். சரிங்க மேடம். சரிங்க மேடம்.